தென்னிலங்கையிலே இருக்கிற தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவராக இருக்கிற ஜனாதிபதி அவர்கள் இன்று வடக்கு கிழக்கு பூராவும் சென்று பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து பொய்யான ஆசவார்த்தைகளை சொல்லி எங்களை மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றிக் கொண்டு வருகிறார். இன்றைக்கு எங்களுடைய தமிழ் சைவ சமய வழிபாடுகளை செய்வதற்கு குருக்கள் ஐயாவுக்கே போறதுக்கு தடையாக இருக்கின்றது. குருக்கள் ஐயா போனாலே கைது செய்கிறார்கள். குருக்கள் ஐயாவே ரிமாண்டில் வச்சிருக்கிறார்கள். மாவடி வெம்பிலே ஒரு தொல்பொருள் திணைக்களத்தால் ஒரு கோயிலை ஒரு பூசாரி ஒரு குருக்கள் ஐயா ஏதோ ஒரு பூசை செய்ததாக சொல்லி துணை இல்லாம கைது செய்து சிறையில வைத்திருந்தாங்க. மாவடி வெம்பிலே தொல்பொருள் திணைக்களத்தால் இப்படியான நிலைமைகள் வரும் பொழுது எங்களுடைய மக்களுக்காக முன்வந்து பேச போறது இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் மாத்திரம்தான். நாடு யாருடன் இருக்கட்டும், இலங்கை தமிழரசு கட்சியுடன் தான் மட்டக்களை கொண்டு நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் நாங்கள் ஒரு பெருமளவு பரப்புரைகளை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே செய்து கொண்டு வருவதற்கான பிரதானமான காரணம், இந்த தேர்தல் முடிவடைந்ததுக்கு பிறகு நாடு யாருடனும் இருக்கட்டும், தமிழர் தேசம் வடக்கு கிழக்கு தமிழரசோடு இருக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்வதற்காகத்தான் நாங்கள் கடுமையான பரப்புரையிலே இந்த மாதங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். மட்டக்களப்பு அன்றகுமார திசாநாயக்க அரசாங்கத்துக்கு ஒரு சாம்பிள் என்றா தெரியும் தானே, ஒரு குறியீடாக தான் காட்டிருந்தோம். ஒரு சாம்பிள், அதாவது இப்படித்தான் எங்களுடைய தமிழருடைய மனநிலை இருக்கின்றதை பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் செய்திருக்கிறோம். இந்த தேர்தலில் எங்களுடைய ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கும் தமிழரசுக்கு வாக்களிக்கிறதனூடாக மாத்திரம்தான் நாங்கள் எங்களுடைய மாவட்டங்களிலே இருக்கும் பல விடயங்களை நாங்கள் கையாளலாம். எங்களுடைய மக்களை பொறுத்தளவிலே இரண்டு வகையான பிரச்சனைகள் இருக்கின்றது. ஒன்று எங்களுடைய உரிமை சார்ந்த விடயங்கள், இன்னொன்று எங்களுடைய அபிவிருத்தி சார்ந்த விடயங்கள். கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் 2018 ஆண்டு நடந்த பொழுது இந்த கொம்மாதுரை வட்டாரத்திலே இலங்கை தமிழரசு கட்சி வெற்றி பெறவில்லை. கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சியை இந்த கொம்மாதுரையில் இருக்கிற மக்கள், ஒருமுடச்சோழில் இருக்கிற மக்கள் ஆதரவு அளிக்கவில்லை. ஆனால் 2018 ஆண்டில் இருந்து இந்த கொம்மாதுரை வட்டாரத்திலே நடந்திருக்கிற அபிவிருத்தி திட்டங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அதிக அளவான அபிவிருத்தி திட்டங்கள் இலங்கை தமிழரசு கட்சியுடைய பிரதிநிதிகள் மாத்திரம் தான் செய்யப்பட்டிருக்கின்றது. வேற எவருமே இங்கால வேலை செய்யவில்லை. இதை நான் உறுதிப்படுத்தி சொல்லலாம். என்றால் தற்பொழுது தேசிய மக்கள் சக்தியிலே வேட்பாளராக இருக்கும் ஒரு நபர், அவருடைய விளையாட்டு கழகம், அவருடைய விளையாட்டு கழகத்திலே அவர் ஒருவர் இல்லாவிட்டாலும் அந்த கழகம் எங்களுடன் தான் இருக்கின்றது. அந்த விளையாட்டு கழகத்திலே இருக்கிற உறுப்பினர்களை என்னுடைய பாராளுமன்ற தேர்தல் நடந்த பொழுது நாங்கள் சந்தித்திருந்தோம். சந்தித்த பொழுது அந்த கழகத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் எங்களிடம் சொல்லியிருந்தார்கள். அதே போல அந்த கிராமத்திலே நான் சந்திப்பு நடத்தினதிலே சொல்லியிருந்தார்கள், கடந்த காலத்திலே 2020 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலும் சரி, 2018 ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் சரி, நாங்கள் பெருமளவாக உங்களுடைய கட்சியை ஆதரிக்க இல்லை. ஆனா இனி வருங்காலங்களிலே எங்களுடைய ஆதரவு அனைத்தும், இந்த கொம்மாதுரை ஒருமுறைச்சோழ கிராமங்களுடைய அனைத்து ஆதரவும் 2024 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு தருவதாக சொல்லியிருந்தார்கள். அதுக்கு அவர்கள் சொன்ன காரணங்கள், தங்களை தொடர்ச்சியாக ஆளும் தரப்பை சேர்ந்த கட்சியை சேர்ந்த பிரதிகள் ஏமாற்றி வந்ததாக சொல்லியிருந்தார்கள். 2024 ஆண்டு ஜனாதிபதியினுடைய விசேட பன்முகப்படுத்தப்பட்ட நிதியினூடாக பல கிராமங்களிலே பல வேலை திட்டங்களை செய்த பொழுது இந்த கிராமத்திலே ஒரு சில வேலை திட்டங்களை நாங்கள் செய்திருந்தோம். அவர்கள் ஆதங்கப்பட்டு சொன்னார்கள். அந்த நேரத்தில் சொன்னார்கள், அந்த அண்ணன் செய்து தருவார், இவர் செய்து தருவார், அவர் செய்து தருவார், நாங்கள் அவங்களுக்கு பின்னால போனோமே தவிர நாங்கள் உங்களை வந்து சந்திக்கவில்லை. சந்தித்திருந்தால் இந்த விடயங்களை இன்னும் இலகுவாக நீங்கள் செய்து தந்திருப்பீங்க என்று சொல்லியிருந்தார்கள். அதே நேரத்தில் எங்களுடைய உரிமை சார்ந்த விடயங்களை பார்த்தால், இந்த பிரதேசத்திலே எங்களுடைய மக்களுக்காக அனைத்து விடயங்களிலுமே குரல் கொடுக்கிற கட்சி இலங்கை தமிழரசு கட்சி மாத்திரம்தான். எங்களுடைய தலைமை உரையிலே சகோதரர் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தார், தொல்பொருள் வந்து இந்த பிரதேசத்திலே ஒரு புத்தர் சிலை அமைக்க போகிறோம், இந்த கிராமத்திலே நாங்கள் ஒரு பௌத்த விஹாரை ஒன்றை அமைக்க போகிறோம் என்று சொன்னால் ஆளுங்கட்சியை சேர்ந்தவரும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்க இயலாது என்று அவர் சொல்லியிருந்தார். நிச்சயமாக இது செய்ய இயலாதுதான். இங்கே கொம்மாதுரையிலே ஒரு கோவில் இருக்கின்றது. எனக்கு யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்கின்றது, ஒரு பழமை வாய்ந்த கோவில். நான் கேள்விப்பட்டிருந்தேன், தொல்பொருள் திணைக்களத்தால அந்த ஆலயத்திலே சில ஆய்வுகள் செய்ய வேண்டும் என்று அண்மையிலே சொல்லியிருந்தார்கள். இவிடத்த கொம்மாதுரையில தான்
வீதியை கடந்தா வீதிக்கு எதிர்பக்கம் யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில், அந்த கோயில பேர் நாகபூசணி கோயில், இந்தியாவில் இருக்கிற கோயில். அதுல ஆய்வு செய்ய போறதாக சொல்லியிருக்கிறார்கள். இதே போலதான் வடமாகாணத்தில் எங்களுடைய இருக்கும் குருந்தூர் மலை, வெடுக்குநாரி மலை, இப்படியான இடங்களிலே தொல்பொருள்காரன் வந்து, தொல்பொருள் திணைக்களம் வந்து இன்றைக்கு எங்களுடைய தமிழ் சைவ சமய வழிபாடுகளை செய்வதற்கு குருக்கள் ஐயாவுக்கே போறதுக்கு தடையாக இருக்கின்றது. குருக்கள் ஐயா போனாலே கைது செய்கிறார்கள். குருக்கள் ஐயாவே ரிமாண்ட்ல வச்சிருக்கிறார்கள். மாவடி வெம்பிலே ஒரு தொல்பொருள் திணைக்களத்தால் ஒரு கோயிலை ஒரு பூசாரி, ஒரு குருக்கள் ஐயா ஏதோ ஒரு பூசை செய்ததாக சொல்லி புனை இல்லாம கைது செய்து சிறையில வைத்திருந்தார்கள். மாவடி வெம்பிலே தொல்பொருள் திணைக்களத்தால். இப்படியான நிலைமைகள் வரும் பொழுதும் எங்களுடைய மக்களுக்காக முன்வந்து பேச போறது இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் மாத்திரம்தான். ஏனைய தரப்பினர் வரையலாம். கடந்த காலத்தில் வரவும் இல்லை, இனி வருங்காலங்களில் வரப்போறதும் இல்லை. ஏனென்றால் அவர்களால் செய்ய முடியாது. தென்னிலங்கையில இருக்கிற தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவராக இருக்கிற ஜனாதிபதி அவர்கள் இன்று வடக்கு கிழக்கு பூராவும் சென்று பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து, பொய்யான ஆசவார்த்தைகளை சொல்லி எங்களை மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றிக் கொண்டு வருகிறார். ஆனால் நான் நேற்றைய தினமும் நேற்றைய முன்தினமும் வடமாகாணத்திலே தான் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தேன். அந்த மக்கள் சொல்றார்கள், நாங்கள் பாராளுமன்ற தேர்தலை விட்ட தவறை நாங்கள் மீண்டும் சரி செய்வதற்காக, நாங்கள் விட்ட தவறை, நாங்கள் செய்த தவறை சரி செய்வதற்காக இந்த தேர்தலை பயன்படுத்த போறோம் என்று அந்த மக்கள் சொல்றார்கள். எங்களுடைய மாவட்டத்திலே எங்களுக்கு ஒரு சவால் இருக்கின்றது. ஏனென்றால் நாட்டிலே ஜனாதிபதி அவர்கள் கடந்த தேர்தலிலே தோத்த ஒரே ஒரு மாவட்டம் மற்ற மாவட்டம் மாத்திரம்தான் பாராளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதியுடைய கட்சி. அப்ப இந்த தேர்தலிலே ஜனாதிபதியுடைய கட்சி மற்ற மாவட்டத்தில் தாங்கள் வெல்ல வேண்டும் என்றதிலே அதிகளவான கரிசனை காட்டுறார்கள். இங்கே இருக்கும் வேட்பாளர்களை பார்த்தால், இந்த வேட்பாளர்களுடைய கதையை பார்த்தால், எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு எங்களுடைய இந்த ஏறாவூர்பேட்டிலே தான் நிதி அமைச்சர் இருக்க போறார், ஏறாவூர்பேட்டிலே தான் விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்க போறார், ஏறாவூர்பேட்டிலே தான் 2-3 அமைச்சர் சொல்லுங்க, வெளிவிவகார அமைச்சர் இருக்க போறார், ஏறாவூர்பேட்டிலே தான் வீடமைப்பு அரசவைக்குரிய அமைச்சர் இருக்க போறார், ஏறாவூர்பேட்டிலே தான் குடி தண்ணி வழங்குற அமைச்சர் இருக்க போறார், ஏறாவூர்பேட்டிலே தான் எல்லா அமைச்சர்மார், கேபினட் அமைச்சர்மார் முழு பேரும் ஏறாவூர்பேட்டு கேபினட் இனி ஒன்று இல்ல, ஏறாவூர்பேட்டு நகர பிரதேச சபை தான் இனி நாட்டிலே கேபினட்டா இருக்க போகுது. பிரதேச சபையில தெரிவு செய்யப்பட்ட இருக்கிற உறுப்பினர் எல்லாம் கேபினட் அந்தஸ்துள்ள அமைச்சர்களாக தான் இருக்க போறாங்க. என்றால் அப்படிதான் வாக்குறுதிகள் கொடுக்கிறாங்க. நான் கேள்விப்பட்டிருந்தேன், எங்களுக்கு வாக்களித்தால் அஸ்வஸ்ம திட்டத்தை எடுத்து தருவோம் என்று சொல்றார்கள். நான் கேள்விப்பட்டால் எங்களுக்கு வாக்களித்தால் எல்லா வீதிகளுக்கும் நாங்கள் குடி தண்ணி லைனில் தருவோம் என்று சொல்றார்கள். நான் கேள்விப்பட்டால் எங்களுக்கு அதாவது ஜேவிபிக்கு வாக்களித்தால் நாங்கள் வீடு திட்டங்களை உருவாக்குவோம் என்று. இந்த வேட்பாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த தேர்தலானது பிரதேச சபைக்கான ஒரு தேர்தல் மாத்திரம்தான். இந்த பிரதேச சபை தேர்தலினூடாக தெரிவு செய்யப்பட மாட்டீர்கள். நீங்கள் தெரிவு செய்யப்பட்டாலும் இந்த பட்டியல் ஆசிரியர்கள் 1-2 கொள்கை வந்தாலும் நீங்கள் இந்த பிரதேசத்தை வீடமைப்பு அதிகார சபை சேவைகள் செய்ய முடியாது. எங்களுடைய மக்களை ஏமாத்தாதீர்கள். நாட்டிலே அவங்களை குற்றம் சொல்லல, அதனால் அவங்களுடைய கட்சியுடைய தலைவரும் அப்படிதான் போய் சொல்றாங்க. போராட்டங்கள் எல்லாம் போட்டு அடிக்கிட்டு வாங்க, எல்லாம் போய் அதே அவர் தலைவர் போய் சொல்றாருன்னா இங்கே பாலனும் போய் தான் சொல்லணும். வீடு கட்டித்தாரம் என்று சொல்றது. இப்ப சில ஹார்ட்வேர் எல்லாம் கயிறு இல்ல என்ன ரோட் போடுறதுக்கு அளக்குறாங்க கயிறு வச்சு. ஒவ்வொரு வேட்பாளரும் ஒரு கயிறு கட்டை வாங்கிட்டு வீதியில் அளந்து திரிகிறாங்க. கடைசியா அந்த கயிறு வச்சு ஆக்களை கட்டி தான் வைக்கணும். என்றால் தேர்தலில் தோல்வி அடைந்ததுக்கு பிறகு ஆக்களுக்கு இது கொஞ்சம் பழுதா போன பிறகு வீடு கட்டி தான் வைக்கணும். அந்த கயிறு பயன்படும் அவங்களுக்கு. ஏனென்றால் இந்த தேர்தலிலே எங்களுடைய மக்களை ஏமாத்துறதுக்கு என்னென்னலாம் பொய் சொன்னாமோ அந்த பொய்களை எல்லாம் சொல்லி வருகிறாங்க. ஜனாதிபதி அவர்கள் சொல்றார், பிரதேச சபைகளிலே களவெடுக்காமல் இருக்கிற தங்களுடைய கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். பாவம் ஜனாதிபதி. ஜனாதிபதிக்கு இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் என்பிபி இருக்கிற சில வேட்பாளரை பற்றி தெரியாது. கடந்த தேர்தலிலே எங்களுடைய கட்சியில் தான் அவர் போட்டி போட்டவர்.
2023ஆம் ஆண்டு உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வேட்பாளராக நியமனம் கேட்டு வந்த பொழுது நாங்கள் அவர்கள் நியமனம் வழங்கவில்லை. 2024ஆம் ஆண்டு அவர் எங்களுக்கு நியமனம் கேட்டு வரவும் இல்லை. ஆனால் அவர் இப்ப NPP வேட்பாளராக இருக்கிறார். அவருக்கு நாங்கள் நியமனம் வழங்காம விட்டதுக்கான பிரதானமான காரணம், அவர் பிரதேச சபை உறுப்பினராக இருக்கும் பொழுது பிரதேச சபையூடாக இந்த மின்விளக்குகள் போடும் பொழுது அவர் ஒரு வீதிக்கு மின்விளக்கு போட்டு தந்தால் அந்த வீதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் 100 ரூபாய் 200 ரூபாய் காசு சேர்த்து அவருக்கு பின்னர் ஒரு சப்பட்ட போத்தல் வாங்கி கொடுக்கணும். சப்பட்ட போத்தல் ஒன்று வாங்கி கொடுத்தால்தான் அவர் மிச்ச பல்பு போடுவார். இந்த முறைப்பாடுகளுக்கு வந்தது. பாவம் அந்த மக்கள் கால் குத்தி கேட்டாலும் பரவாயில்லை, புல் போத்தல் வாங்கி கொடுத்தா மாத்திரம்தான் மிச்ச பல்பு போடுவார். அப்ப இந்த சப்பட்டைக்காக மக்களுக்காக வேலை செய்கிறவர்களை இனம் கண்டு அவர்களை நாங்கள் நியமனம் வழங்காம கொடுத்த பிறகு இன்று அவர்கள் NPP அரசாங்கத்திலே வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய கட்சியிலே நாங்கள் வேட்பாளராக நியமனம் கொடுக்காதவர்கள் எல்லாரும், நாங்கள் வேண்டாம் என்று கடிச்சு விட்டார்கள் எல்லாரும் அங்கதான் போய் சேர்ந்திருக்கிறாங்க. நட்டாக சங்கம் அதிலே கழிஞ்சு போனார்கள். அங்கால எங்கேயாவது கேட்கதான் வேணும். அப்ப இந்த தேர்தலிலே எங்களுடைய மக்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரதேசத்திலே எதிர்வரும் காலங்களிலே அபிவிருத்தி பணிகளை செய்வதாக இருந்தாலும் சரி, எங்களுடைய மக்களுடைய உரிமைகள் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, நான் சொன்ன இந்த கொம்மாதுரையினுடைய நாகபூசி கோயிலே ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, வரப்போறது இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் மாத்திரம்தான். டபுள் பாக்கெட் போட்டு அன்றகுமார் விசாரணைக்கு வர போறது இல்லை. அவர் இந்த பிரச்சனையை பார்க்க போறது இல்லை. நாங்கள் தான் வர வேண்டும். ஏனென்றால் இலங்கை தமிழரசு கட்சிக்கு தான் 3 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். ஒருவேளை வேற கட்சியிலே இருக்கிற ஒரு வேட்பாளர் பட்டியலே அது கொண்டு வந்தாலும் எங்களுடைய மக்கள் தன்னுடைய பிரச்சனைகளை அந்த வேட்பாளர் மூடாக சொன்னாலும் கூட அந்த பாராளுமன்றத்தில் வரைக்கும் அந்த பிரச்சனையை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அந்த கட்சியால் முடியாது. உதாரணத்துக்கு எடுத்தால் நான் இந்த கட்சியை இந்த செத்தாக்கள் அடிச்சடிச்சு இது செய்ய விரும்புகிறேன். ஆனால் இருந்தாலும் ஒரு இதை புரிந்து கொள்றதுக்காக சொல்லதான் வேணும். உதாரணத்துக்கு TMPP படகு சின்னத்தில் இருக்கிற ஆட்களை எங்கேயாவது 10 வாக்காவது போகக்கூடாது. போனால் அந்த கட்சியினுடைய தலைவரை சந்திக்கிறதா இது எங்க போய் சந்திக்கலாம்? நாங்க 3 பாராளுமன்ற உறுப்பினர் மாவட்டத்தில் இருக்கிறோம். டாக்டர் ஸ்ரீநாத் அவருக்கு ஒரு ஆபீஸ் இருக்கு, எனக்கு சந்தியோரில் ஆபீஸ் ஒன்று இருக்கு. நீங்கள் எங்களுடைய காரியாலயத்தை எங்களை சந்திக்கலாம், உங்களுடைய குறைபாடுல சொல்லலாம். எங்களுடைய வட்டாரத்திலே தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் உங்களை அழைத்துக் கொண்டு வரலாம். அவர்கள் எங்களை சொல்லலாம். கார பிரச்சனை பாராளுமன்றத்தை நாங்கள் பேசலாம். இப்ப படகு சின்னத்திலே இருக்கிற வேட்பாளர் ஒருவேளை வேண்டால் அவர் உங்களை கூட்டிட்டு எங்க போகணும்? நீங்கள் வேட்பாளர் நீங்களும் கொலை செய்து கொண்டு ஜெயிலுக்கு போனா மாத்திரம்தான் அந்த கட்சியினுடைய பிரதிகளை நீங்கள் சந்திக்கலாம். அப்பே பார்லிமெண்ட் உங்களை பிரச்சனை போய் சேராது. சரி, திசை காட்டு சின்னத்தை JVP இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் அவர் பாவம். அவர் பாவம் ஏன் சொல்றாருன்னா, உண்மையா சின்னாக்களுக்கு நாங்கள் அடிக்கக்கூடாது, இருந்தாலும் எங்க மக்களுக்கு சொல்ல வரும் என்றால் இந்த வேட்பாளர் அட்டகாசங்களால் இந்த MP சில கருத்துல சொல்ல வேண்டியதாக வருது. பாராளுமன்றத்திலே 225 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறதுலே இந்த மந்திரி.lk ஒரு MP புள்ளிகள் வழங்குறாங்க. அதாவது பாராளுமன்றத்தில் உரையாற்றுறது, அந்த உரைகளிலே உள்ளடக்கம், கூட்டங்களில் கலந்து கொள்றது, ஒத்திவைக்கும் பிரேரணைகள், கேள்வி பதில் நேரத்தில் கலந்து இப்படியான சில விடயங்களை வைத்துக் கொண்டு புள்ளிகள் தான் இருக்கும். அப்ப 225 பாராளுமன்ற உறுப்பினர்களே நான் 6வது இடத்துல இருக்கிறேன். 225 நான் 6வது இடத்துல இருக்கிறேன். தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் 200க்கும் அங்கால இருக்கிறார். 225 200க்கும் அங்கால பின் பக்கத்துல இருக்கிறார். அது அவருடைய பிழைக்க. இரண்டாவது தேசிய மக்கள் சக்தியிலே அவை தலைவர் விமல் ரத்நாயகர் பிடித்தாக்களுக்கு மட்டும்தான் அவர் பேசுறதுக்கு நேரம் கொடுக்கிறார். இவரை பிடிக்கல போல. பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கே நேரம் இல்லாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய பிரதிநிதியாக இந்த வட்டாரத்தில் இவர்கள் என்ன செய்ய போறார்கள்? இந்த NPP சேர்ந்த JVP சேர்ந்த தோழர்கள் நாங்கள் கேட்க வேண்டும். இந்த வகையிலே மக்கள் தெளிவாக சிந்திக்க வேண்டும். நான் நீண்ட நேரம் உரையாட விருப்பப்படவில்லை. இன்னும் பல பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய மக்கள் தெளிவாக சிந்திக்க வேண்டும். தமிழ் மக்களுக்கான கட்சி இலங்கை தமிழரசு கட்சி.
அதிலே இந்த வட்டாரத்திலே நாங்கள் சிறந்த வேட்பாளர் இருவரை நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம். ஒரு சிறந்த சமூக செயற்பாளர் நாகேந்திரன் அவர்களை, ஒரு பட்டதாரி அசோக் அவர்களை நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம். 2 பேருக்கும் இடையிலே நாங்கள் ஒப்பந்தங்களும் செய்திருக்கிறோம். இந்த 2 பேரும் சபையிலே இருக்கக்கூடிய வகையான ஏற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். இந்த 2 பேரும் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி பிரதேச சபைக்கு செல்வதாக இருந்தால் இந்த வட்டாரத்திலே ஒருமுனைச்சோலை கொம்மாதுரை இந்த இணைந்த வட்டாரத்திலே 80% அதிகமான வாக்களை நீங்கள் பெறும்பொழுது இவர்கள் இருவரும் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெற இருக்கிற தேர்தலில் அதிகூடிய வாக்களை எடுத்து இந்த 7வது பட்டு பிரதேச சபையில் உறுப்பினராக இருப்பார்கள் என்ற செய்தியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.